In this class, we are going to learn about spherical mirror. The reflection of light la plane mirror one irukku, spherical mirror one irukku. Already last class la நம்ம plane mirror பார்த்துட்டோம். இந்த classல spherical mirror concept பார்க்க போறோம். ஆக்சுவலா அது ஏன் spherical mirror அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா அந்த மிரர் வந்து spherical ஷேப்ல இருக்கும், அதனால தான் spherical mirror அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ spherical mirror எப்படி தயார் பண்றது, அடுத்து சம் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து spherical mirrorல நம்ம லேர்ன் பண்ண போறோம். பாருங்க, இப்போ இந்த ஸ்பெரிக்கல் மிரர் எப்படி தயார் பண்றது பாத்தீங்கன்னா, டூ டிரான்ஸ்பரண்ட் ஸ்பியர்ஸ் எடுத்துங்கப்பா. ரெண்டு டிரான்ஸ்பரண்ட் ஸ்பியரை எடுத்துங்க. ஓகேங்களா, இங்க நான் ரெண்டு டிரான்ஸ்பரண்ட் ஸ்பியரை எடுத்திருக்கேன். இது வந்து ஹாலோ ஸ்பியரா எடுத்துக்கணும். இந்த ரெண்டு டிரான்ஸ்பரண்ட் ஹாலோ ஸ்பியர், எக்ஸாம்பிள் கிளாஸ் ஹாலோ ஸ்பியர்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹாலோ ஸ்பியர் எடுத்துட்டோம்னா இந்த ஸ்பியருக்கு வந்து ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கும். அதாவது இன்சைடு ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அவுட் சைடு ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. புரியுதுங்களா? இன்சைட் சர்ஃபேஸ், அவுட் சைடு சர்ஃபேஸ். 1 இன்சைட் சர்ஃபேஸ், 2 அவுட் சைடு சர்ஃபேஸ்னு எடுத்துங்க. இப்போ இந்த செகண்ட் சர்ஃபேஸ் அவுட் சைடு சர்ஃபேஸ் வந்து கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். 1 சர்ஃபேஸ் எடுத்துருங்களா, இன்சைட் சர்ஃபேஸ் வந்து கான்கேவ் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து நல்லா கவனிங்க, இங்க வந்து சப்போஸ் வந்து இந்த கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கான்வெக்ஸ் சர்ஃபேஸை நான் சில்வர்ல கோட் பண்ணிடுறேன். இப்போ இந்த கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இந்த சில்வர்ல இப்படி கோட் பண்ணேன்னு வச்சுங்க, அப்போ கான்கேவ் சர்ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா வந்துடும். கான்கேவ் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா வரும். அதே மாதிரி இப்போ இன்னர் சர்ஃபேஸை கோட் பண்றேன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னர் சர்ஃபேஸை நான் கோட் பண்ணேன்னா அப்போ வந்து கான்கேவ் சர்ஃபேஸை கோட் பண்ணியிருக்கேன். அப்போ எந்த சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா ஆக்ட் ஆகணும்? கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் தான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, எந்த சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா இருக்கோ அந்த டைப், அந்த பேர் வந்து அப்படி வச்சிடறோம். இங்க வந்து கான்கேவ் சர்ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா இருக்கிறதுனால இந்த மிரரை நம்ம என்ன சொல்றோம்னா கான்கேவ் மிரர், கான்கேவ் மிரர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த செகண்ட் ஸ்பியர்ல இந்த இங்க வந்து கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் தான் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்றோம்னா கான்வெக்ஸ் மிரர். இதை வந்து நம்ம கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ வந்து ஸ்பெரிக்கல் மிரர் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. அதுல ஒன்று வந்து கான்கேவ் மிரர், இன்னொன்று வந்து கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் மிரரும் இருக்குப்பா. சிலிண்ட்ரிக்கல் மிரர் அதனால சிலபஸ்ல கிடையாது, சும்மா சொல்றேன். சிலிண்ட்ரிக்கல் மிரர் அப்படின்னு இருக்கு. இந்த சிலிண்ட்ரிக்கல் மிரர்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாடி எடுத்துக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் சிலிண்ட்ரிக்கல் பாடி ஒன்று எடுத்துப்போம். ஓகேங்களா? சரிப்பா, இது வந்து டிரான்ஸ்பரண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஹாலோ பாடி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி எடுத்துட்டீங்கன்னா இப்போ இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ். இது மேலே இருக்கிறது ஃபிளாட் சர்ஃபேஸ், இது ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கு, இது கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கு. ஸோ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்ல வந்து நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு சர்ஃபேஸை வந்து கோட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னர் சர்ஃபேஸ் கோட் பண்ணலாம், இல்லைன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் கோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து இந்த டயக்ராம் வந்து இந்த மிரர் பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மிரர் இப்படி இந்த சர்ஃபேஸ் எல்லாம் அவுட் சைடு வந்து நம்ம கோட் பண்றோம். அவுட் சைடு வந்து கோட் பண்ணிட்டோம்னா இன்சைட் சர்ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா இருக்கும். ஸோ இது வந்து இந்த மிரர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி சிலிண்டரா இருக்கும், அதனால தான் இது சிலிண்ட்ரிக்கல் மிரர்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க மிரர்ஸ் 2 மிரர் எடுத்திருக்கேன், இது பார்ட் ஆஃப் தி ஸ்பியர், அதனாலதான் இது ஸ்பெரிக்கல் மிரர்னு சொல்றோம். ஏன் இதை ஸ்பெரிக்கல் மிரர் சொல்றோம்னா இந்த மிரர் வந்து பார்ட் ஆஃப் தி ஸ்பியர்ன்றதுனால தான் ஸ்பெரிக்கல் மிரர் சொல்லியிருக்கோம். ஸ்பெரிக்கல் மிரர்ல 2 டைப்ஸ் இருக்கு, கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் இருக்கு. கான்கேவ் மிரர்ன்றது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து கான்கேவ் சர்ஃபேஸா இருக்கிறதுனால கான்கேவ் மிரர். கான்வெக்ஸ் மிரர்ன்றது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கான்வெக்ஸ் சர்ஃபேஸா இருக்கிறதுனால தான் இதை வந்து என்ன சொல்றோம்னா நம்ம கான்வெக்ஸ் மிரர் சொல்றோம். அடுத்து சம் டேர்ம்ஸ் எல்லாம் இங்க நம்ம லேர்ன் பண்ண போறோம். நிறைய டேர்ம்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, என்னென்ன டேர்ம்ஸ் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் pole of a mirror. Pole of a mirror is denoted by symbol P. Pole of the mirror. Pole of the mirror என்ன பாத்தீங்கன்னா இங்க ஆக்சுவலா எவ்வளவு கோட் பண்ணியிருக்கணும் அந்த பார்ட் மட்டும் தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு மிரரா ஆக்ட் ஆயிருக்கும். அப்போ இங்க எந்த அளவுக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்போ இங்க பாருங்க, இந்த பார்ட் தான் கோட் பண்ணியிருக்கேன். அப்ப இதுதான் இவ்வளவுதான் நமக்கு இதுதான் மிரரா ஆக்ட் ஆயிருக்கும். இந்த பார்ட் தான் மிரரா ஆக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இதுதான் வந்து மிரரா ஆக்ட் ஆயிருக்கும். திஸ் மச் ஒன்லி மிரரா ஆக்ட் ஆயிருக்கும். சரி, புரியுதுங்களா? இதுதான் மிரர், அதே மாதிரி இங்க இவ்வளவுதான் மிரர் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது ஸ்பெரிக்கல் ஒரு ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர் எடுத்துட்டு அதுல ஒரு பார்ட் எடுத்துக்கிறோம், தனியா ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு ஒரு சர்ஃபேஸை வந்து கோட் பண்றோம். அப்போ சர்ஃபேஸ் கோட் பண்ண முன்னாடி இந்த பார்ட் ஆஃப் தி ஸ்பியர் வந்து ஆக்ட் ஆஸ் ஏ மிரரா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் தி மிரர் இருக்கு இல்லையா, மிட் பாயிண்ட் ஆஃப் தி மிரர்
இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் தி மிரர் எடுத்துக்கலாம். இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் தி மிரர் தான் வந்து என்ன சொல்றோம்னா போல் ஆஃப் தி மிரர் அப்படி எடுத்துக்கிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் தி மிரர் தான் என்ன சொல்றோம், போல் ஆஃப் தி மிரர்னு எடுத்துக்கிறோம். அடுத்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி மிரர் அப்படின்னு ஒன்று சொல்ல போறேன். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா இந்த கர்வேச்சர் வந்து ஸ்பியருடைய கர்வேச்சர் தானே, இந்த மிரருடைய கர்வேச்சர் இருக்கு இல்லைங்களா, இந்த மிரருடைய கர்வேச்சர் வந்து இந்த ஸ்பியரோட கர்வேச்சர். அப்ப ஸ்பியருக்கு சென்டர் எங்க இருக்குமோ அதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி மிரர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்பெரிக்கல் மிரருக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எப்படி டிஃபைன் பண்ணணும் பாத்தீங்கன்னா, center of the sphere for which the mirror is a part is known as center of curvature of the mirror. அப்போ center of the sphere இந்த பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க வச்சுங்க. இந்த center of curvature denoted by symbol C. அதே மாதிரி இங்க center of curvature denoted by symbol C ன்னு எடுத்துக்கிறேன். So center of curvature அப்படின்னு ஒரு டேர்ம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம நல்லா கவனிங்க. center of curvature. Center of curvature. Center of curvature is denoted by symbol C. சரிங்களா? Center of curvature is the center of the sphere for which the mirror is a part. இந்த spherical mirror is a part அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, அப்போ வந்து இந்த center of curvatureயும் நல்லா கவனிங்கப்பா. இந்த center of curvatureம் இந்த போல் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையலாம். இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் என்ன பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க. பிரின்சிபல் ஆக்சிஸ்னு ஒரு டேர்ம் கொண்டு வந்திருக்கேன் நான். ஓகேங்களா? பிரின்சிபல் ஆக்சிஸ் என்ன சொல்லுங்க, அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் போல் ஆஃப் தி மிரரையும் கனெக்ட் பண்ற லைன் தான் என்ன சொல்றோம், பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து போல் ஆஃப் தி மிரர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் ஏ மிரர் புரிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி மிரர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு நம்ம எடுக்க போறோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டர் ஆர்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த கர்வேச்சர் உடைய ரேடியஸ் வேணும்ன்றாங்க. இந்த கர்வேச்சர் இருக்குல்ல, இந்த மிரர் கர்வேச்சர் இருக்கு இல்லைங்களா, இந்த மிரர் கர்வேச்சர் ஈக்குவல் டு இந்த ஸ்பியர் உடைய கர்வேச்சர் தானப்பா இது. அப்போ வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி மிரர் என்ன பாத்தீங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் ஃபார் விச் தி மிரர் இஸ் ஏ பார்ட் இஸ் நோன் அஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு எடுக்க போறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்றது சொல்ல போறேன். என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க, radius of curvature is the radius of curvature is the radius of the sphere for which the mirror is a part is known as radius of curvature அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இங்க radius of curvature இதுதான் radius of curvature ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, அப்ப radius of curvature is the radius of the sphere for which the mirror is a part is known as radius of curvature ன்னு எடுத்துப்போம். இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஒரு பாயிண்ட் இருக்கு, போல் ஆஃப் தி மிரர் ஒரு பாயிண்ட் இருக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் போல் ஆஃப் தி மிரர் சிபி மஸ்ட் பி ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்றீங்களா ஃபால்ஸ்னு சொல்றீங்களா? அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் ஃபார் விச் தி மிரர் இஸ் ஏ பார்ட்னு சொல்லிட்டோம். அடுத்து சி டு பி இருக்குங்களா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சி அண்ட் பி. சி என்றது என்னது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். பி என்றது என்னது, மிட் பாயிண்ட் ஆஃப் மிரர். அப்போ சி டு பி இஸ் தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு நான் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ட்ரூ சொல்றீங்களா ஃபால்ஸ் சொல்றீங்களா? சி என்றது சென்டர், பி என்றது பாயிண்ட் ஆன் தி கர்வேச்சர் தானே இருக்கு. அப்போ சி டு பி மஸ்ட் பி என்னது, ரேடியஸ் தான் இருக்கணும். சோ தட் சி டு பி மஸ்ட் பி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இங்க வந்து ரெண்டு ரேடியஸ் நம்ம எடுக்க போறோம். அந்த ரெண்டு ரேடியஸ்ல ஒரு ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொல்றேன். இன்னொரு ரேடியஸ்ன்றது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ ஒரு ஸ்பியரை எடுத்துக்கிட்டு அதுல ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஒரு பார்ட்டுக்கு ஒரு சர்ஃபேஸை மட்டும் நம்ம கோட் பண்ணோம்னா நமக்கு ஏதாவது ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் கிடைக்கும். இது கான்கேவ் மிரர் ஆர் கான்வெக்ஸ் மிரர் கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ அந்த இன்னொரு ரேடியஸ் வரப்போது அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க தனியா. நான் இப்போ என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்பியர் எடுத்திருக்கேன் நான். இதுதான் ஒரு ஸ்பியர், நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஸ்பியரை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்பியரை வந்து ஒரு பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது பாருங்க, இந்த இப்படி ஒரு கட் பண்ணி இப்படி இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நான் தனியா எடுத்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த ஒரு ஹாலோ ஸ்பியர் எடுத்துட்டு இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம தனியா கட் பண்ணி எடுத்திருந்தோம்னா இந்த பார்ட் தனியா பார்க்கும்போது நமக்கு ஒரு பவுல் மாதிரி தெரியும் இல்லைங்களா? இது பார்க்கறதுக்கு ஒரு பவுல் மாதிரி தெரியும் இல்லைங்களா? அதை வந்து இப்போ நான் டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. அதாவது இந்த பார்ட் கட் பண்ணியிருக்கோம், இந்த பார்ட்டை மட்டும் நான் தனியா இப்படி வரைஞ்சு காட்டுறேன். ஸோ 3 டைமென்ஷன்ல பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இதே 2 டைமென்ஷன்ல வரைகிறது எப்படி வரைஞ்சிருவோம்னா சாதாரணமா இப்படி வரைஞ்சிரும். ஒரு மிரருக்கு வந்து இப்படி வரைஞ்சிரும், இந்த மாதிரி வரையும். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படின்னு மிரர் இப்படி வரைஞ்சிடும். ஸோ அப்போ ஒரு மிரரை வந்து ஒரு ஹாலோ ஸ்பியர் எடுத்து ஒரு பார்ட்டை கட் பண்ணிட்டு தனியா ஒரு பார்ட் மட்டும் எடுத்து அது பவுல் மாதிரி தெரியும். இது 3 டைமென்ஷன்ல, இது 2 டைமென்ஷன்ல அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சர்ஃபேஸை வந்து இப்படி கோட் பண்றோம் இல்லையா, கான்வெக்ஸ் சர்ஃபேஸை கோட் பண்ணியிருந்தோம், அது கான்கேவ் மிரர்னு எடுத்துக்கிறோம்.
இதே கான்கேவ் சர்ஃபேஸை கோட் பண்ணியிருந்தா அது என்ன சொல்றோம்னா நம்ம கான்கேவ் சர்ஃபேஸை கோட் பண்ணியிருந்தா அது கான்வெக்ஸ் மிரர். ஸோ இது வந்து கான்கேவ் மிரர், இதை வந்து என்ன சொல்றோம் கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த பவுல் இந்த ஒரு ஸ்பியர் வந்து ஒரு ஹாலோ ஸ்பியர் எடுத்து அதை ஒரு பார்ட் கட் பண்ணா அது ஒரு பவுல் மாதிரி தெரியுது இல்லையா? இந்த பவுலுக்கு ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அது சர்க்கிளா இருக்கும், இந்த சர்க்கிளா இருக்கும். இந்த சர்க்கிளுடைய டயாமீட்டர் வந்து இந்த கார்ட் லெங்த், இங்க கார்ட் லெங்த் இருக்கு இல்லைங்களா? இந்த கார்ட் லெங்த் ஏபின்னு சும்மா எடுத்துக்கிட்டோம்னா இந்த கார்ட் லெங்த் தான் இந்த மிரருடைய இந்த டயாமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டயாமீட்டர்னு ஒரு டேர்ம் கொண்டு வரேன் நான். உங்களுக்கு என்ன கொண்டு வரேன்னா ஒரு டயாமீட்டர்னு ஒரு டேர்ம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த டயாமீட்டர் ஆஃப் தி மிரர், இந்த டயாமீட்டர் ஆஃப் தி மிரர் இருக்கு இல்லையா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஏபின்னு சொல்றோம். இந்த ஏபி டயாமீட்டர் ஆஃப் தி மிரர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஏபி, இந்த டயாமீட்டர் ஆஃப் தி மிரர் தான் என்ன சொல்றோம்னா அப்பர்ச்சர், அப்பர்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ டயாமீட்டர் ஆஃப் தி மிரர் தான் நம்ம அப்பர்ச்சர்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. ஆக்சுவலா இந்த அப்பர்ச்சருடைய யூஸ் என்ன பாத்தீங்கன்னா, இந்த அப்பர்ச்சர் பெருசா இருந்துச்சுன்னா இந்த கர்வேச்சர் சர்ஃபேஸ் இருக்கு, இந்த சர்ஃபேஸ் மிரருடைய சர்ஃபேஸ் அதிகமா இருக்கும். ஆக்சுவலா வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் தி மிரர் வந்து ப்ரொடியூசர்ஸ் இமேஜ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் தி மிரர் வந்து ப்ரொடியூசர்ஸ் இமேஜ். அது எக்ஸாம்பிள் எப்படி பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. சும்மா ஒரு பிளேன் மிரர் எடுத்துங்கப்பா. இந்த பிளேன் மிரர் எடுத்துருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அதே வந்து இந்த பிளேன் மிரரை நம்ம ரெண்டா பிரேக் பண்ணிடுவோம். இப்படி டூ பார்ட்டா பிரேக் பண்ணா இப்போ எத்தனை இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஒரு மிரர் ஒரு பார்ட் ஆக்ட் ஆகும், இது ஒரு மிரர் ஆக்ட் ஆகி 2 இமேஜ் தெரியும் இல்லைங்களா? அப்படின்னா வந்து இந்த மிரரை வந்து நம்ம என்ன பண்றோம்னா நிறைய பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ நிறைய பார்ட்டா இப்படி பிரிச்சிடலாம், சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சிடலாம். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் தி மிரர் ப்ரொடியூசர்ஸ் இமேஜ். அந்த இமேஜஸ் எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு சூப்பர் போஸ் ஆகி ரிசல்டண்டா ஒரு இமேஜ் மட்டும் தெரியும், ஒரு மிரர் ஆயிருச்சுன்னா. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு மிரர் இருக்குன்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் தி மிரர் ப்ரொடியூசர்ஸ் இமேஜ். அந்த இமேஜஸ் எல்லாமே சூப்பர் போஸ் ஆகி நமக்கு ஒரே ஒரு இமேஜா கிடைக்குது. இப்போ இது 2 மிரரா பிரேக் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அப்போ இந்த மிரர் தனியா ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணிருக்கு, இந்த மிரர் தனியா ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு புரிஞ்சிருக்கா? சோ இது புரிஞ்சிருக்கா இல்லையான்றதுக்கு ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன், யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஒரு மிரர் இருக்கு, இந்த மிரர் வந்து இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, அந்த இமேஜோட இன்டென்சிட்டி ஐன்னு எடுத்துங்க. இப்போ இந்த 2 பார்ட்டா பிரேக் பண்ணிட்டேன். இந்த 2 பார்ட்டா பிரேக் பண்ணிடும் போது ஈச் பார்ட் வந்து இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும் இல்லையா? அப்போ ஈச் பார்ட் ப்ரொடியூசர்ஸ் இமேஜ் வந்து ஐ டேஷ்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐ டேஷுக்கும் ஐக்கும் என்ன ரிலேஷன் வரும் சொல்லுங்க? ஐ டேஷ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லலாமா, ஐ டேஷ் லெஸ் தென் ஐன்னு சொல்லலாமா, ஐ டேஷ் கிரேட்டர் தென் ஐன்னு எடுக்கலாமா, இல்லைன்னா டேட்டா இன்சஃபிஷியன்ட்னு சொல்லிடலாங்களா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுட்டு எல்லாருமே ஆன்சர் சொல்லணும். பாருங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா ஒரு மிரர் எடுத்திருக்கேன், அதுல ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் தி மிரர் ப்ரொடியூஸ் இமேஜ்னு சொல்லியாச்சு. அந்த இமேஜஸ் எல்லாமே சூப்பர் போஸ் ஆகி நமக்கு என்ன ஆகும், ஒரு சிங்கிள் இமேஜா கிடைக்கும். அந்த இமேஜ் சோகால்ட் இமேஜ் ஃபார்ம் ஆனதோட இன்டென்சிட்டி வந்து ஐன்னு இருக்கு. சோகால்ட் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? அந்த இமேஜோட இன்டென்சிட்டி எவ்வளவு ஆயிருக்கு, ஐன்னு இருக்கு. இப்போ இந்த மிரர் ரெண்டா பிரேக் பண்ணிட்டேன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. ரெண்டா பிரேக் பண்ணா ஒவ்வொரு பார்ட் ஆஃப் தி மிரரும் ஒரு இமேஜ் ஃபுல் இமேஜவே ஃபார்ம் பண்ணியிருக்கும். அப்போ இது இப்படி பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பார்ட் ஆஃப் தி மிரர் தனியாக எடுக்கிறேன். இந்த மிரர் ஃபார்ம்ஸ் தி இமேஜ் வந்து இன்டென்சிட்டி ஐ டேஷ் இன்டென்சிட்டி இருக்கு. இந்த ஐக்கும் ஐ டேஷுக்கும் ரிலேஷன் என்ன வரும் சொல்லுங்க? ஐ டேஷும் ஐ இன்டென்சிட்டி ஃபார்ம்டு ஈக்குவலா இருக்குமா, லெஸ் தென் இருக்குமா, கிரேட்டர் தென் இருக்குமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட்டா இருக்குமா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா, இஃப் சப்போஸ் இந்த மிரர் இருக்கு வச்சுங்க, ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் தி மிரர் வந்து இமேஜ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குல்லப்பா. சப்போஸ் இது 1000 பார்ட்டா இருக்குன்னு வச்சுங்க, 1000 பார்ட்டா இமேஜ் ப்ரொடியூசர் 1000 இமேஜ் வந்து அது எல்லாமே சூப்பர் போஸ் ஆகி இன்டென்சிட்டி ஐன்னு வந்திருக்கு. இப்போ இதை பிரேக் பண்ணும்போது பாதியா பிரேக் பண்ணனா ஒரு 500 இமேஜ் தானே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும். அந்த 500 இமேஜ் சூப்பர் போஸ் ஆகி சிங்கிள் இமேஜா தெரிஞ்சிருக்கும். அப்படி தானே? அப்போ நம்பர் ஆஃப் இமேஜஸ் ப்ரொடியூஸ் பை திஸ் மிரர், அதான் நம்பர்னா டிஃபரெண்டா யோசிக்காதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ப்ரொடியூஸ் இமேஜ் வந்து கொஞ்சம் கம்மியான நம்பர் ஆஃப் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும், அதெல்லாம் சூப்பர் போஸ் ஆகும்போது ரிசல்ட் டெண்டன்சி கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன வரணும் சொல்லுங்க? ஐ டேஷ் வந்து லெஸ் தென் ஐ அப்படின்றது இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, உங்களுக்கு சைஸ் ஆஃப் தி மிரரை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா, நம்பர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ப்ரொடியூசர்ஸ் இமேஜ் தானே வருது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் இமேஜ் ப்ரொடியூசர் கிரேட்டரா இருக்கும். அது வந்து எல்லாமே சூப்பர் போஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா சூப்பர் போஸ் ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி ஆஃப் தி இமேஜ் அதிகமா இருக்கும். இமேஜோட ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். எனிவே அந்த ஆப்ஜெக்ட் இன்டென்சிட்டியை விட கொஞ்சம் கம்மியான இன்டென்சிட்டி தான் இருக்கும். புரியுதுங்களா? சாதாரணமா உங்க வீட்டுல கிளாஸ், உங்க வீட்டுல இருக்கிற பிளேன் மிரர் வால்ல வந்து மாட்டிருப்பீங்க. அந்த பிளேன் மிரர்ல உங்க ஃபேஸ பாருங்க, அது எவ்வளவு இன்டென்சிட்டி இருக்கு பாருங்க. ஒரு சில டைம்ல வெளியில ஹோட்டல் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது பெரிய மிரரா வச்சிருப்பாங்க. அந்த பெரிய மிரர்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க.
இன்டென்சிட்டி அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து இது நிறைய பார்ட் இருக்கு, ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ப்ரொடியூஸ் இமேஜ், அதெல்லாம் சூப்பர் போஸ் ஆகும்போது பிரைட்னஸ் தான் நம்ம இன்டென்சிட்டின்னு சொல்றோம். சரிங்களா? பிரைட்னஸ் ஆஃப் சோ கால்ட் இமேஜ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ வந்து மிரருடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ண என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இமேஜ் ஃபார்ம் ஆனதுல என்ன சேஞ்ச் ஆகும்னா, the distance of the object or distance of the size of the image இது எல்லாமே size of the image, size of the object, distance of the image இது எதுவுமே மாறாது. ஆனா brightness of the so called image ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அதாவது intensity of the image அது மாறும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அப்போ வந்து இங்க அப்பர்ச்சர்னு ஒரு டேர்ம் கொண்டு வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ யார் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும். அப்பர்ச்சர்னு ஒரு டேர்ம் எடுத்திருக்கேன். அப்பர்ச்சர்ன்றது என்ன சொல்லுங்க? diameter of the mirror. Diameter of the mirror is not a twice the radius of curvature. இப்போ இது வந்து இதுதான் வந்து radius of curvature ன்னு எடுத்துறோம். சென்டர்ல இருந்து surface of the sphere க்கு வந்து இருக்குது radius of curvature. இப்போ இங்க நான் அப்பர்ச்சர் சொல்றதான் diameter அப்படின்னு எடுத்திருக்கேன். diameterன்னு சொல்லியிருக்கேன். இந்த diameter of the mirror ன்னு சொன்னா that is not equal to twice the radius of curvature. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பர்ச்சர்ன்றது டயாமீட்டர்ன்றது இந்த கார்ட் லெங்த், புரியுதுங்களா? இந்த கார்ட் லெங்த் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இந்த ரே ஆஃப் டிவிஷன் எல்லாமே நம்ம எப்படி எடுப்போம்னா, இந்த வித் இருக்கு இல்லையா, இந்த வித் எல்லாம் ஸ்மாலா இருக்கிற மாதிரி எடுப்போம். இந்த வித் ஸ்மாலா இருக்கணும்னா அந்த சைஸ் ஆஃப் தி மிரர் ரொம்ப ஸ்மாலா எடுத்திருப்போம். ஸ்மால் மிரர்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஏன் ஸ்மால் மிரர்ஸ் தான் லேர்ன் பண்ண போறோம்னா, சம் அப்பர்ச்சர்ஸ் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இமேஜ் ஃபார்ம் ஆனதுல டிஃபெக்ட்ஸ் இருக்கு. இந்த அப்பர்ச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா சோ கால்ட் இமேஜ் ஃபார்ம் ஆனதுல மிரர் டிஃபெக்ட் இருக்கும். ஸ்பெரிக்கல் மிரர்ன்றது அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால ஸ்மால் மிரர்ஸ் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அர்ஜுன் பண்ணிக்கிங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க எல்லாருமே. இப்போ வந்து என்ன பண்றேன்னா, நான் அப்பர்ச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். அப்பர்ச்சர் ஆஃப் தி மிரரை இன்க்ரீஸ் பண்றேன். அப்பர்ச்சர் ஆஃப் தி மிரர் இன்க்ரீஸ் பண்ணா இன்டென்சிட்டி, அதாவது பிரைட்னஸ் ஆஃப் தி இமேஜ் ஃபார்ம் ஆனது, பிரைட்னஸ் இன்டென்சிட்டின்னு சொல்றேன். இன்டென்சிட்டி ஆஃப் தி சோ கால்ட் இமேஜ் ஃபார்ம்டு பை தி மிரர் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்க்ரீசஸ், செகண்ட் ஆப்ஷன் டிக்ரீசஸ், தேர்ட் ஆப்ஷன் கான்ஸ்டன்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஃபோர்த் ஆப்ஷன் நன் ஆஃப் தீஸ். ஏரோ மார்க் அப்போர்ட் போட இன்க்ரீஸ், டவுன் போட டிக்ரீஸ், கான்ஸ்டன்ட், அதாவது இப்படி போட கான்ஸ்டன்ட் வச்சுங்க, இது நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அப்பர்ச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா, இந்த சைஸ் ஆஃப் தி மிரர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் ஆஃப் தி மிரர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் தி மிரர் வந்து ப்ரொடியூஸ் பண்ற இமேஜஸ், நம்பர் ஆஃப் இமேஜஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். சூப்பர் போஸ் ஆகிறது அதிகமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால இன்டென்சிட்டி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுன்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். வெரி குட். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ அப்பர்ச்சர் வந்து என்ன பண்ணுதுன்னா, இமேஜ் ஃபார்ம் பண்ணதுல ஒன்லி இன்டென்சிட்டியை மட்டும் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்பர்ச்சர் என்ற டர்ம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு மிரர் எடுத்திருக்கேன். இது வந்து எதர் கான்கேவ் மிரரா இருக்கலாம், கான்வெக்ஸ் மிரரா இருக்கலாம். நான் ஏதாவது ஒரு மிரரை மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ மிடில் பாயிண்ட் ஆஃப் தி மிரர் தான் நம்ம என்ன சொல்லிட்டோம்னா போல் ஆஃப் தி மிரர் சொல்லிட்டோம். இந்த மிரர் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஒரு ஸ்பியரா கிடைச்சிருக்குமா? இந்த மிரர் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஒரு ஸ்பியர் மாதிரி கிடைச்சிருக்கும். ஆக்சுவலா இந்த ஸ்பியர்ல இருந்து தான் இந்த மிரரை ஒரு பார்ட்டா நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்பியருடைய சென்டர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு எடுத்துட்டோம். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் இந்த போலையும் நம்ம கனெக்ட் பண்றோம் ஒரு லைன்ல. அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்றது என்ன சொல்லுங்க? இது தி லைன் which joins center of curvature and pole is known as principal axis. Principal axis அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஓகே, சென்டர் ஆஃப் கர்வேச்சர், போல், அடுத்து பிரின்சிபல் ஆக்சிஸ், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சொல்ல போறது என்ன பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் எடுக்கிறேன். பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா, அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்றது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு 2 மிரர் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ 2 மிரர் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து ஒன்னு ஸ்பெரிக்கல் மிரர், இன்னொன்னு வந்து ஒன்னு கான்கேவ் மிரர், இன்னொன்னு வந்து கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரி, கான்கேவ் மிரர், இன்னொன்னு கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு காமனா ஒரு லைன் எடுத்துக்கிறேன் நான். அதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரின்சிபல் ஆக்சிஸ் 2 மிரருக்கும் காமனாவே ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் சும்மா எடுத்துட்டேன். இப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து போல், இதுக்கு வந்து இங்க போல். ஓகே, புரியுதுங்களா? இங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி இருக்கும், இங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி இருக்கு. இப்போ வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு ஒரு டேர்ம் கொண்டு வரேன் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன சொல்றேன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு ஒரு டேர்ம் கொண்டு வர போறேன். அது என்ன பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா
when parallel beam of light ray passes parallel to the principal axis. நல்லா கவனிங்க, parallel beam of light ray passes parallel to the principal axis எடுக்கிறீங்க. நல்லா கவனிக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா parallel beam of light ray என்னென்ன இருக்கணும், ஒரு லைனும் வந்து ஒரு லைட் ரேவும் பேரலாக இருக்கும். அது வந்து passes parallel to the principal axis இருக்குன்னு வச்சுங்க. After passes through the principal axis, these light rays, நல்லா கவனிங்க, இந்த லைட் ரேஸ் எல்லாம் என்ன ஆகும்னா வந்து ரிஃப்ளெக்டட் லைட் ரேஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிஃப்ளெக்டட் லைட் ரேஸ் actually converges at one point on the principal axis of the concave mirror. This point is known as principal focus அப்படின்னு எடுத்துக்கிறேன். நல்லா கவனிச்சிங்க, parallel beam of light ray passes parallel to the principal axis. After reflected from the concave mirror actually converges at a point on the principal axis. This is known as principal focus. இது வந்து concave mirror இருக்கு. convex mirror எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா இந்த லைட் ரேஸ் வந்து ஆஃப்டர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்றதை நான் ரே டயகிராம் வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்புறமா. இப்போதைக்கு பாருங்க, இந்த கான்வெக்ஸ் மிரர்ல parallel beam of light ray passes parallel to the principal axis. After reflected from the convex mirror, these reflected rays appears to diverge from a certain point. அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி டைவர்ஜ் ஆகுற மாதிரி அப்படி அஸ்யூம் பண்ணிங்க. appears to diverge from certain point. சோ இந்த பாயிண்ட்ல இருந்து டைவர்ஜ் ஆன மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்படி டைவர்ஜ் ஆன மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கீங்க. appears to diverge from certain point, that is known as principal focus. ஓகேங்களா? அப்ப principal focus என்றது என்னது? The parallel beam of light rays passes parallel to the principal axis. After reflected from the concave mirror actually converges at a point on the principal axis is known as principal focus. In the case of convex mirror, the reflected rays appears to diverge from a point on the principal focus, that is known as point on the principal axis, that is known as principal focus அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு டேர்ம் டிஃபைன் பண்ண போறேன், distance between principal focus and pole of the mirror. அதாவது principal focusல இருந்து pole of the mirror நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம்னா focal length அப்படின்னு எடுத்துக்கிறேன். focal length is denoted by symbol small letter f. சோ இப்போ ஒரு டேர்ம் கொண்டு வந்திருக்கோம், என்ன பாத்தீங்கன்னா focal length. focal length denoted by symbol f. அப்ப focal length அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா distance between principal focus and the pole of the mirror is known as focal length. அதே மாதிரி இங்க distance between principal focus and the pole of the mirror தான் வந்து என்ன சொல்றோம், focal length ன்னு சொல்றோம். இதே மாதிரி radius of curvature நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா center of curvature இருக்கு இல்லீங்களா, இதுதான் center of curvature. இந்த பாயிண்ட் center of curvature to pole of the mirror is known as radius of curvature. Distance between center of curvature and radius of curvature தான் pole of the mirror. அதே மாதிரி இங்க இந்த மிரருக்கு distance between center of curvature and pole of the mirror தான் நம்ம radius of curvature அப்படின்னு புரியுது. அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கு பாருங்க, pole of the mirror புரிஞ்சு கரெக்ட்டுங்களா, அடுத்து center of curvature புரிஞ்சிருக்கு, அடுத்து principal axis அப்படின்னு ஒண்ணு புரிஞ்சிருக்கு, அடுத்து வந்து அப்பர்ச்சர் ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ், கேபிட்டல் லெட்டர் எஃப் ன்றது பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அடுத்து ஸ்மால் லெட்டர் எஃப் ன்றது ஃபோக்கல் லெங்த், டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் போல் ஆஃப் தி மிரர்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து ஒரு பிளேன் எடுக்க போறோம்ப்பா, அதாவது a plane passes through principal focus and perpendicular to the principal axis is known as focal plane. principal focal plane அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க, என்ன சொல்றேன்னா principal focal plane அப்படின்னு எடுத்துருக்கேன். அப்ப இந்த பிளேன் பாருங்க, இந்த பிளேன் எப்படி இருக்கு, perpendicular to principal axis இருக்கு, அடுத்து passes through principal focus தான் இருக்கு. ஓகேங்களா. so a plane which passes through the perpendicular to the principal axis, a plane which passes perpendicular to the principal axis and passes through principal focus is known as principal focal plane. principal focal plane அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், principal focal plane. சோ இந்த எல்லா டேர்மும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. சரி, இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த focal length, இந்த radius of curvature, distance of the object, distance of the image, இது எல்லாமே நம்ம கண்டுபிடிப்போம். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபார்முலா ஒன்னு டெரைவ் பண்ணுவோம், அதுல வந்து சப்ஸ்டிட் பண்ணி சம் சால்வ் பண்ணுவோம். அப்ப சால்வ் பண்ணும்போது இங்க சைன் வந்து யூஸ் பண்ணும், பிளஸ் எடுக்கணுமா மைனஸ் எடுக்கணுமா அந்த மாதிரி இருக்கும். அந்த சைன் கன்வென்ஷன் வந்து நான் சொல்றேன், ரூல்ஸ் ஃபார் சைன் கன்வென்ஷன். இந்த சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு ரே ஆப்டிக்ஸ்ல வந்து இந்த லென்ஸ், மிரர் இதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கரெக்டான ஆன்சரா கிடைக்கும். சைன் கன்வென்ஷன் நீங்க மறந்துட்டீங்கன்னா ஆன்சர் வந்து தவறான ஆன்சரா கிடைச்சிடும். புரியுதுங்களா. அப்ப வந்து நம்ம சைன் கன்வென்ஷன் உங்களுக்கு சொல்றேன், ரூல்ஸ் ஃபார் சைன் கன்வென்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ எந்த மிரரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு லைன் எடுத்துக்கும். ஓகேங்களா.
பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு லைன் எடுத்துக்கணும். ஓகேப்பா. இப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஜெனரலா நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுத்துங்க. இப்போ நான் சொல்ற சைன் கன்வென்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணி எல்லாமே ப்ராப்ளம் லென்ஸ் மிரர் எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இதே சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கரெக்டா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து இங்க மிரர் வந்து எடுக்க போறோம் இல்லையா, இந்த மிரர் வந்து ஸ்மால் மிரர் பார்ட் வந்து அப்படி ஸ்மால் மிரரா எடுத்துக்கிறோம். அப்பர்ச்சர் வந்து ஸ்மாலா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்பர்ச்சர்ன்றது இந்த டயாமீட்டர் ஆஃப் தி மிரர் எடுக்கும். இந்த அப்பர்ச்சரை கொஞ்சம் அப்படியே ஸ்லைட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, இந்த அப்பர்ச்சர் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த அப்பர்ச்சர் லைன் அப்படியே ஸ்லைட் பண்ணோம்னா இந்த போல் ஆஃப் தி மிரருக்கு கோயின்சைட் ஆகிற மாதிரி ஒரு லைன் எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? நல்லா கவனிங்க. அப்ப வந்து என்ன பண்ண போறேன்னா, இங்க போல் ஆஃப் தி மிரர் இருக்கு இல்லையா, அந்த போல் ஆஃப் தி மிரருக்கு ஒரு லைன் இப்படி எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து போல் ஆஃப் தி மிரர். அப்ப இந்த போல் ஆஃப் தி மிரருக்கு உள்ள ஒரு பாஸ் ஆகிற மாதிரி ஒரு லைன் எடுத்துட்டு, இந்த லைன் பர்பெண்டிகுலர் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கு. ஸோ இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ ஆரிஜின் வந்து போல் ஆஃப் தி மிரர் தான் ஆரிஜின் எடுத்துக்கணும். ஆரிஜின் எடுத்துக்கணும். எந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணாலும் நீங்க வந்து எப்படி மெஷர் பண்ணணும்னா ஃப்ரம் தி போல் ஆஃப் தி மிரர் தான் மெஷர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, ஆல் த டிஸ்டன்சஸ் மஸ்ட் பி மெஷர்ட் ஃப்ரம் தி போல் ஆஃப் தி மிரர்ஸ். எந்த மிரரா இருந்தாலும் சரி, எல்லா மிரருக்கும் டிஸ்டன்சஸ் மஸ்ட் பி மெஷர்ட் ஃப்ரம். ஃபர்ஸ்ட் ரூல், distance must be measured from pole, must be measured from pole of the mirror அப்படின்னு எடுத்துக்கணும். from pole அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த மிரரா இருந்தாலும் சரி, all the distances should be measured from pole of the mirror ன்னு எடுத்துக்கணும். அடுத்து இன்சிடென்ட் ரேன்னு ஒரு லைட் ரேவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்சிடென்ட் ரே எந்த பக்கம் இருக்கலாம், லெஃப்ட் டு ரைட் இருக்கலாம், இல்லைன்னா ரைட் டு லெஃப்ட் எப்படின்னா இருக்கலாம். நம்ம அது எப்படி இருக்குமோ அது மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இன்சிடென்ட் ரே டயக்ராம், இன்சிடென்ட் ரே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும் இப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் மெஷர்ட் எலாங் இன்சிடென்ட் ரே டேக்கன் as பாசிட்டிவ், ஆப்போசிட் டு இன்சிடென்ட் ரே டேக்கன் as நெகட்டிவ் அப்படின்னு இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிங்க. என்ன செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன், டிஸ்டன்ஸ் மெஷர்ட் எலாங் இன்சிடென்ட் ரே, இன்சிடென்ட் ரே டேக்கன் as, இன்சிடென்ட் ரே வந்து என்ன எடுத்துக்கணும், பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். பாசிட்டிவ்னு எடுத்துங்க. அதே மாதிரி வந்து இது செகண்ட் பாயிண்ட்ல சப் பாயிண்ட், ஆப்போசிட் டு இன்சிடென்ட் ரே, ஆப்போசிட் டு இன்சிடென்ட் ரே, ஆப்போசிட் டு இன்சிடென்ட் ரேன்னு எடுத்தீங்கன்னா அதை நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ வந்து என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் வந்து போல் ஆஃப் தி மிரர்ல இருந்தா மெஷர் பண்ணணும். அடுத்து இன்சிடென்ட் ரே எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த இன்சிடென்ட் ரே டைரக்ஷன்லயே நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணா அதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும், ஆப்போசிட் டு இன்சிடென்ட் ரே எடுத்துக்கணும், நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு சில என்ன விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இருக்கு, ரியல் ஆப்ஜெக்ட் இருக்கு, அதனால இன்சிடென்ட் ரே டைரக்ஷன் எப்படினாலும் இருக்கலாம். அதனால இன்சிடென்ட் ரேவை ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த இன்சிடென்ட் ரே டைரக்ஷன் அலாங் இன்சிடென்ட் ரே டைரக்ஷன்லயே நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோம்னா அது வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கணும், ஆப்போசிட் இது இன்சிடென்ட் ரே எடுத்துக்கணும், அதை நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருவேளை இங்க ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், இதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ இமேஜ் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்ஜெக்ட் சைஸ் மெஷர் பண்றேன் நான். இந்த ஆப்ஜெக்ட் சைஸ் வந்து மெஷர் பண்ணும்போது இதுதான் ஆப்ஜெக்ட் சைஸ் ஓ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஜென்ரல் ஆப்ஜெக்ட் சைஸ் ஓன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஓஓ டேஷ் கூட எடுத்துங்க. ஓஓ டேஷ்ன்றது ஆப்ஜெக்ட் சைஸ் ஓன்னு எடுத்துங்க. அடுத்து இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இமேஜ் வந்து இன்வெர்டடா ஃபார்ம் ஆயிருக்கலாம், இல்லைன்னா எரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கலாம், ரியலா ஃபார்ம் ஆயிருக்கலாம், வெர்ச்சுவலாவும் ஃபார்ம் ஆயிருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். நான் இங்க ரியல் இமேஜ் மாதிரியே கொடுத்துருக்கேன். ஸோ இமேஜ் இங்க ஃபார்ம் ஆனது ஐ பொசிஷன்ல, ஐஐ டேஷ்ன்றது இமேஜ்னு அசியூம் பண்ணிக்கி இந்த இமேஜ் சைஸை வந்து நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ சைஸ், அதாவது ஹைட் ஆஃப் தி மிரர், இதெல்லாம் வந்து எப்படி மெஷர் பண்றோம்னா பர்பெண்டிகுலர் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் மெஷர் பண்றோம். ஸோ இப்போ சைஸ் மெஷர்ட் எபோவ் தி பிரின்சிபல் ஆக்சிஸா இருந்தா அதை பாசிட்டிவ்னு எடுத்துங்க, பிலோ தி பிரின்சிபல் ஆக்சிஸா இருந்தா அதை நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? சைஸஸ் மெஷர்ட் எபோவ் தி பிரின்சிபல் ஆக்சிஸ் taken as positive, below the principal axis taken as negative எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ தேர்ட் பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து சைஸஸ் மெஷர்ட், அதாவது சைஸ்னா ஹைட் மெஷர்ட், ஹைட் மெஷர் பண்ணும்போது பர்பெண்டிகுலர் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் தான மெஷர் பண்ணுவோம். சோ ஹைட் மெஷர்ட் வந்து பர்பெண்டிகுலர் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் எய்தர் above மெஷர் பண்ணலாம், இல்லனா below மெஷர் பண்ணலாம். அப்போ above தி பிரின்சிபல் ஆக்சிஸ் மெஷர் பண்ணோம்னா வந்து அது பாசிட்டிவ் எடுக்கணும், below தி பிரின்சிபல் ஆக்சிஸ் மெஷர் பண்ணா நெகட்டிவ் எடுத்துக்கணும். அப்போ sizes measured, அதாவது வந்து height measured above principal axis, above principal axis taken as positive னு எடுத்துக்கிறோம். below, இதுல ரெண்டு சப் பாயிண்ட் வச்சுக்கலாம். below principal axis
below principal axis வந்து measured as negative அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். above principal axis பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம், below principal axis நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இப்போ வந்து நான் क्वेश्चंस கேக்குறேன், யார் யார் ஃபாஸ்டா கரெக்ட்டா சொல்றீங்கன்னு டக்குன்னு பாத்துறலாமா? இப்போ கவனிங்கப்பா, இந்த ஆப்ஜெக்ட் அத மிரர்ல இருந்து ஆப்ஜெக்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்றோம், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மிரர்ல இருந்து இமேஜ் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இமேஜ் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபாஸ்டா ஆன்சர் சொல்லிட்டே வரணும் நீங்க. இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ்னு சொல்லலாமா இல்ல நெகட்டிவ்னு சொல்லலாமா? டக்குன்னு சொல்லுங்க. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பாசிட்டிவ்னு சொல்லலாமா இல்ல நெகட்டிவ்னு சொல்லலாமா? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க ஆன்சர். இந்த டயகிராம் இப்போ காமிச்ச டயகிராம்ல, இப்போ இந்த டயகிராம்ல இங்க மிரர் எப்படி பிளேஸ் பண்ணிருக்கேன், போல் இங்க இருக்கு, இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு, இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இங்க வந்து இந்த கேஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ்னு சொல்லணுமா நெகட்டிவ் சொல்லணுமா? எல்லாருமே ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நீங்க நல்லா இந்த ரூல்ஸ் ஃபார் சைன் கன்வென்ஷன் நீங்க பாருங்க. என்ன சொல்லணும், டிஸ்டன்ஸ் மெஷர்டு ஃப்ரம் தி எங்க மெஷர் பண்ணணும், போல்ல இருந்து தான மெஷர் பண்ணணும். இப்போ போல்ல இருந்து இப்படி மெஷர் பண்ண போறோம். எலாங் தி இன்சிடென்ட் ரே இருந்தா பாசிட்டிவ், ஆப்போசிட் தி இன்சிடென்ட் ரே இருந்தா நெகட்டிவ் தானே. அப்ப இன்சிடென்ட் ரே எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க, டுவர்ட்ஸ் ரைட் இருக்கு. நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் போல்ல இருந்து மெஷர் பண்ணும்போது டுவர்ட்ஸ் லெஃப்ட் தானே மெஷர் பண்றோம். அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இந்த கேஸ்ல இந்த டயகிராம்ல இப்போ கொடுத்த டயகிராம்ல வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் போல்ல இருந்து மெஷர் பண்ணும்போது எலாங் தி இன்சிடென்ட் ரே மெஷர் பண்ணிருக்குமா இல்ல ஆப்போசிட் தி இன்சிடென்ட் ரே மெஷர் பண்ணிருக்குமா பாருங்க. ஆப்போசிட் தானே மெஷர் பண்ணிருக்கோம். அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நெகட்டிவ் தானப்பா வரணும். சோ இந்த கேஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன வரணும் சொல்லுங்க, நெகட்டிவ். நெகட்டிவ்ன்றது கரெக்ட். ஓகே, புரிஞ்சுங்களா? ஓகே, எல்லாரும் ஆன்சர் சொல்லணும், அப்பதான் வந்து நம்ம பாஸ்டா டிஸ்கஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நெக்ஸ்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ். இப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றோம் இந்த டயகிராம்ல. இப்போ கொடுத்த டயகிராம்ல நான் கேக்குறேன், இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாமா இல்ல நெகட்டிவ்னு எடுத்துக்கலாமா? கொஞ்சம் பாசிட்டிவ் சொல்லுங்க பார்க்கலாம். இமேஜ் டிஸ்டன்ஸ் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க. இந்த டயகிராம்ல இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ் எடுக்கலாமா நெகட்டிவ் எடுக்கலாமா? இந்த v தான் இமேஜ் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எங்க இருந்து மெஷர் பண்ணோம் பாருங்க, போல்ல இருந்து மெஷர் பண்ணோம். இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் போல்ல இருந்து தான். ஆல் தி டிஸ்டன்ஸ் மஸ்ட் பீ மெஷர் ஃப்ரம் போல் தானே. அப்ப போல்ல இருந்து தான் எது ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, இமேஜ் இருந்தாலும் சரி, எங்க ஆப்ஜெக்ட் இமேஜ் இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கீங்க, போல் எங்க இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த போல்ல இருந்து அந்த பொசிஷன் எங்க இருக்கோ அதை மெஷர் பண்ண போறோம். அப்ப போல்ல இருந்து இங்க இமேஜ் நம்ம மெஷர் பண்ணும்போது எந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்றோம் பாருங்க, லெஃப்ட் டைரக்ஷன், நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல வருது. ஆனா இன்சிடென்ட் ரே எந்த டைரக்ஷன்ல இருக்கு, பாசிட்டிவ் டைரக்ஷன்ல, பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ரைட் இருக்கு. அப்படின்னா இந்த டயகிராம்ல இமேஜ் டிஸ்டன்ஸ் மெஷர்டு ஃப்ரம் தி போல் எந்த டைரக்ஷன்ல இப்படி தானே மெஷர் பண்றோம். இந்த டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் தி இன்சிடென்ட் ரே தானே இருக்கு. அதனால இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து இந்த கேஸ்ல வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிடுறோம். கரெக்ட்டுங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம் பாருங்க. இப்போ சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், இந்த கேஸ்ல சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து இங்க மெஷர் பண்றோம் இல்லைங்களா. இந்த சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ்னு வருமா நெகட்டிவ்னு வருமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாசிட்டிவ்னு கொடுத்திருக்கேன், செகண்ட் ஆப்ஷன் நெகட்டிவ்னு கொடுத்திருக்கேன். கரெக்டா சொல்லுங்க. இப்போ இந்த டயகிராம் கொடுத்திருக்கோம் உங்களுக்கு. இந்த டயகிராம்ல சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இந்த OO டேஷ் தான் வந்து சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இந்த சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சொல்லுங்க, பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாமா இல்ல நெகட்டிவ்னு எடுத்துக்கலாமா? உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா above the principal axis பாருங்க, above the principal axis சைஸை மெஷர் பண்ணா அது பாசிட்டிவ், below the principal axis மெஷர் பண்ணா நெகட்டிவ். இந்த சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து above the principal axis மெஷர் பண்றோம், அதனால இதை வந்து நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்ப சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் above the principal axis மெஷர் பண்ணதுனால இது பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன். இதே below the principal axis எடுத்திருந்தா நெகட்டிவ்னு வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இங்க சைஸ் ஆஃப் தி இமேஜ் இருக்குங்களா. இப்போ சைஸ் ஆஃப் தி இமேஜ் क्वेश्चन கேட்கலாம். இந்த சைஸ் ஆஃப் தி இமேஜ் வந்து நான் மெஷர் பண்றேன். இந்த சைஸ் ஆஃப் தி இமேஜ் மெஷர் பண்ணும்போது ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன், பாசிட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கேன், அடுத்து நெகட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். சோ இந்த கேஸ்ல சொல்லுங்க, சைஸ் ஆஃப் தி இமேஜ் மெஷர் பண்ணது பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா பாருங்க. இந்த क्वेश्चनல சைஸ் ஆஃப் தி இமேஜ் மெஷர்ட் இஸ் பாசிட்டிவ்னு எடுக்கலாமா இல்ல நெகட்டிவ்னு எடுக்கலாமா? இங்க வந்து இந்த இமேஜ் சைஸ் மெஷர்ட் பிலோ தி பிரின்சிபல் ஆக்சிஸ் தானே இருக்கு. அப்ப பிலோ தி பிரின்சிபல் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கோம், மெஷர்ட் நெகட்டிவ். சைஸ் வந்து மெஷர்ட் பிலோ தி பிரின்சிபல் ஆக்சிஸ் இருந்தா இது நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆன்சர்ஸ் வந்து புரிஞ்சிருக்கு. அப்போ ரூல்ஸ் ஃபார் சைன் கன்வென்ஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குப்பா. இந்த கேஸ்ல சைன் கன்வென்ஷன் நீங்க சொல்லுங்கப்பா. இங்க ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன், O டேஷ், இங்க இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்ஜும் பண்ணிக்கலாம். II டேஷ்னு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதுதான் மிரர்னு எடுத்திருக்கோம். இப்போ போல் ஆஃப் தி மிரர் இங்க இருக்கு. சோ இப்போ பாஸ்டா சொல்லுங்க ஆன்சர்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம் சொல்லுங்க, பாசிட்டிவ்னு சொல்லலாமா நெகட்டிவ்னு சொல்லலாமா பாருப்பா. இந்த கேஸ்ல இப்போ இந்த செகண்ட் கேஸ் எடுத்திருக்கோம். இந்த கேஸ்ல ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் U இருக்கு இல்லைங்களா, இது பாசிட்டிவ் எடுத்துக்கலாமா நெகட்டிவ் எடுத்துக்கலாமா? இங்க ரியல் ஆப்ஜெக்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இங்க ரியல் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ரே டயகிராம் பாத்துங்க. இன்சிடென்ட் ரே வந்து எங்க இருந்து வரும், ஆப்ஜெக்ட் இருந்து தானே வரும். ரியல் ஆப்ஜெக்ட் இருந்தா கண்டிப்பா அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் லைட் ரே வரும். அப்படின்னு ஆப்ஜெக்ட்ல இருந்து அவுட்வர்ட் லைட் ரே வரும், டுவர்ட்ஸ் மிரர் லைட் ரே வரும் அப்படின்னு எடுத்துக்கணும்.
சரிங்களா? அப்ப இன்சிடென்ட் ரே இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துட்டோம். ஆல் தி டிஸ்டன்ஸ் இன்சிடென்ட் ரே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இல்லீங்களா? ஆல் தி டிஸ்டன்ஸ் மஸ்ட் பி மெஷர்ட் ஃப்ரம் தி மிரர், ஃப்ரம் தி போல் ஆஃப் தி மிரர். சோ இங்க வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடுல இருக்கு, மிரர் இங்க ரைட் சைடுல இருக்கு போல். ஆப்ஜெக்ட் போல்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது இந்த எப்படி மெஷர் பண்ணீங்கன்னா ஆப்போசிட் இது இன்சிடென்ட்னால இது நெகட்டிவ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்போ இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ், இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து சொல்லுங்க. இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து என்ன வரும் சொல்லுங்க? v. இமேஜ் டிஸ்டன்ஸ் v ன்னு எடுத்துக்கேன். இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா சொல்லுங்க? இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா? இப்போ பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே டுவர்ட்ஸ் ரைட் தானே இருக்கு. இந்த இன்சிடென்ட் ரே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் எப்படி இருக்கணும்? ஃப்ரம் போல் இருக்கணும். அப்போ போல்ல இருந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்றோம். போல்ல இருந்து மெஷர் பண்றோம் டிஸ்டன்ஸ். அப்போ எல்லாம் இன்சிடென்ட் ரே இருக்கிறதுனால இது பாசிட்டிவ். புரியுதுங்களா? அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா ஆப்ஜெக்ட் சைஸ், சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து சொல்லுங்கப்பா. இந்த சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து ஓன்னு எடுத்துக்கிறேன். இந்த சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் நம்ம பாசிட்டிவ்னு சொல்லலாமா நெகட்டிவ்னு சொல்லலாமா பாருங்க. இந்த சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இதை வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம்னா எபோவ் தி பிரின்சிபல் ஆக்சிஸ் சைஸை மெஷர் பண்ணா அது பாசிட்டிவ், பிலோ தி பிரின்சிபல் ஆக்சிஸ் மெஷர் பண்ணா நெகட்டிவ். இது எபோவ் தி பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்ததால இது பாசிட்டிவ் வந்திருக்கு. அடுத்து இமேஜ் சைஸ் பாருங்கப்பா. இந்த இமேஜ் சைஸ் இருக்கு. இந்த இமேஜ் சைஸ் வந்து என்ன வரும் சொல்லுங்க? பாசிட்டிவ். இந்த டயகிராம்ல இமேஜ் சைஸ் பாசிட்டிவ்னு வருமா நெகட்டிவ் வருமா பாருங்க. இமேஜ் சைஸ் வந்து இங்க பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா? பிரின்சிபல் ஆக்சிஸ் எபோவ் மெஷர் பண்ணா அது பாசிட்டிவ், பிலோ மெஷர் பண்ணா நெகட்டிவ். சோ தட் இந்த இமேஜ் சைஸ் வந்து பாசிட்டிவ். சோ இந்த டயகிராம்ல ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ், இமேஜ் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ், ஆப்ஜெக்ட் சைஸ் பாசிட்டிவ், இமேஜ் சைஸ் பாசிட்டிவ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இது எல்லாமே இந்த சைன் கன்வென்ஷன் ரூலை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?